ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அலுவலகம் வவுனியாவில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா கண்டிவீதி தேக்கவத்தை எனும் முகவரியில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் வவுனியா அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நாட்டில் ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை வந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். வடகிழக்கில் வாழக்கூடிய மக்கள் ஒருங்கிணைந்து சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையை கோரினால் அது இந்த மாதிரி இனவாதமாகும். ஒரு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணி கலைப்பதற்கு பல பேர் முயற்சி செய்தார்கள். தமிழரசு கட்சி அதனுடைய பேச்சாளர் என்று சொல்லக்கூடிய சுமந்திரன் அவர்கள் பப்ளிக்காக அறிக்கை விட்டார்கள், நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம். சேனாதி ராஜா அவர்கள் சொன்னார்கள், இந்த பேரணி நடத்துவதற்கான காலகட்டம் அல்ல இது. சம்பந்தர் அவர்களுடன் நாங்கள் பேசுகிற பொழுது கூறினோம், ஐயா ராணுவத்தை கொஞ்சம் விலகச் சொல்லுங்கள், தமிழ் மக்களை மீள குடியேற்ற அனுமதிக்க சொல்லுங்கள், நீங்கள் இதை பேசி செய்யுங்கள். ஆனால் பேசப்படவில்லை. ஏன் பேசப்படவில்லை என்பது எனக்கு இதுவரை தெரியாது. இலங்கை அரசாங்கம் என்ன சொல்கிறது? ஒற்றை ஆட்சிக்குள் தான் தீர்வு. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் என்னவென்றால், அரசாங்கத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும். அது கூட ஒரு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்துடன் அந்த பேச்சுவார்த்தை நடக்குமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் அங்கு நடைபெறவில்லை. தமிழ் மக்கள் பேரவையால் நடத்தப்பட்ட எழுத தமிழ் நிகழ்வுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதுவும் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. 16 வருடம் அந்த கட்சியை பயன்படுத்தி தானும் தான் சார்ந்த கட்சியையும் பலப்படுத்துவதற்கான அவர் இவ்வளவு காலம் சிந்தித்தாரே தவிர, இதை நம்பி இவ்வளவு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், எங்களுக்கு கட்சிக்கு என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்ட ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையின்படி செல்ல வேண்டுமான்னு கேட்டா எதுவும் இல்லை. தமிழ் மக்கள் பேரவையால ஒரு தீர்வு திட்டம், வடக்கு மாகாண சபையால ஒரு தீர்வு திட்டம், 2 தீர்வு திட்டத்தையும் கொண்டு வந்து 5000 கையெல்லாம் கொடுத்தது. அதுவும் குப்பத்தொட்டிக்க போட்டாச்சு. நாங்கள் தான் இந்த மக்களை கொண்டு வச்சு இந்த அரசாங்கத்துக்கு வாக்களியும் கொண்டு சொன்னோம். நாங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு போயிடலாம கிடக்கு. அப்ப இதுக்காக தான் சம்பந்தனையா கேட்டோம், ஐயா ஒரு பேச்சுவார்த்தையை கேளுங்க. பேச்சுவார்த்தை மேசைக்கு போனா தெரியும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய விரும்புது.